ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெற்றிமாறன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன விடுதலை பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விடுதலை பார்ட் 1 படத்தோட தொடர்ச்சியான கதை தான் இந்த படமும். பார்ட் 1ல போலீஸான சூரி மூலமா பெருமாள் வாத்தியாரான விஜய் சேதுபதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதியை போலீஸ் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அப்பவும் போல விஜய் சேதுபதி அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த ஊர்ல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய சாதாரண வாத்தியாரா இருந்த இவரு அந்த ஊர்ல நடக்கிற சில சாதிய ஒடுக்குமுறைய தட்டி கேட்க நினைக்கிறாரு. அந்த சமயத்துல அரசியல் கட்சி தலைவரான கிஷோர் இவருக்கு நிறைய உதவிகள் செய்யறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மக்களுக்கு நடக்கிற அநீதிகளை தடுக்க முயற்சி பண்றாங்க. அது வன்முறையா மாறுது. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. போலீஸ்காரங்க என்னதான் அடிச்சு அசிங்கப்படுத்தினாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ரொம்ப தைரியமா கெத்தா இருப்பாரு. அந்த சீன்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் படத்தோட லாஸ்ட் சீன்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. உண்மையா சொன்னா பெருமாள் வாத்தியார்ங்கிற கேரக்டரை இவரை தவிர வேற யாராலையும் இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கவே முடியாதுன்னு நமக்கு தோணுது. டைரக்டர் வெற்றிமாறனோட வெற்றி படங்கள் வரிசையில இந்த விடுதலை பார்ட் மூவியும் லிஸ்ட்ல வந்திருக்கு. சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை மையப்படுத்தி எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த படத்தை தனக்கே உரிய பாணியில சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இதனால டைரக்டர் வெற்றிமாறனுக்கு ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம். சூரியும் இந்த படத்துல செமையா நடிச்சிருக்காரு. அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணுவாரு, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. மஞ்சு வாரியருக்கு இந்த படத்துல அதிக ஸ்கோப் இல்லாட்டாலும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. இது தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள டைலாக் எல்லாமே நோட்டபிளா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா ஒரு சீன்ல ஒருத்தர், நீ கூப்பிடுறது என் பேர் இல்ல, நான் சொல்றதுதான் என் பேருன்னு சொல்வாரு. அதெல்லாம் படத்துல சூப்பரா இருக்கு. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் எல்லாமே அதிரடியா இருக்கு. படத்துல விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்குமான லவ் பர்சன் சுவாரஸ்யமா இருக்கு. அதுலயும் விஜய் சேதுபதி தன்னோட காதல மஞ்சு வாரியர் கிட்ட சொல்ற சீன்லாம் செமையா இருக்கு. இந்த படத்துல மஞ்சு வாரியர் தன்னோட முடிய ஏன் கிராப் கட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுவுமே படத்துல சூப்பரா இருக்கு. படத்துல தினம் தினமும் சாங் பிளேஸ் பண்ணப்பட்ட இடமும் நல்லா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்தை கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வால் தூச்சிருக்காங்க. இந்த படத்துல அரசியல் ரீதியா சொல்ற மெசேஜும் சாதி ரீதியா சொல்ற மெசேஜும் கரெக்டா நோட்டபிளா இருந்தாலும் அத நிறைய இடத்துல ஆக்சன் மூலமா ராவா சொல்லணுமாங்கிற கேள்வி நமக்குள்ள வரதான் செய்யுது. ரொம்ப பயங்கரமான ரத்தம் தெரிக்கும் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், சேத்தன் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா சோசியல் மெசேஜ் கலந்த ஆக்சன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.